அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட்டி கேப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அல்லது டிகேர். முழங்காலில் சேதமடைந்த எலும்பு மற்றும் ஜவ்வை நீக்கி உலோகம் மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட செயற்கை மூட்டு மாற்றப்படுகிறது. இது வலியற்ற இயக்கத்தை மீட்டெடுக்க உதவுகிறது. பெரும்பாலும் மூட்டு தேய்மானம் 4 ஸ்டேஜாக பிரிக்கப்படுகிறது. ஸ்டேஜ் 1 ஆரம்பகட்ட தேய்மானம், வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாக சரி பண்ணிடலாம். ஸ்டேஜ் 2 மூட்டு மற்றும் ஜவ்வு தேய்ந்து தசை இருக்க தொடங்கும், உடற்பயிற்சி மூலமாக சரி பண்ணிடலாம். ஸ்டேஜ் 3 மூட்டு மற்றும் ஜவ்வு தேய்ந்து உராய்ந்து அதிக வலி வீக்கம் ஏற்படுத்தும், உடற்பயிற்சி மருந்துகள் ஸ்டெராய்ட்ஸ் மூலமாக கட்டுப்படுத்தலாம். ஸ்டேஜ் 4 அறுவை சிகிச்சை அல்லாத பிற சிகிச்சைகள் பலனளிக்க தவறினால் இது செய்யப்படுகிறது. டிகேர் பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, பகுதி மாற்று அறுவை சிகிச்சை அல்லது தோல்வியடைந்த செயற்கை மூட்டை சரி செய்யும் மறு அறுவை சிகிச்சை. இது முழங்கால் சேதத்தின் அளவு மற்றும் நோயாளியின் உடல்நலத்தை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு முன் நோயாளிகள் முழுமையான மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். புகைப்பிடிப்பதை நிறுத்துவது அல்லது எடையை கட்டுப்படுத்துவது போன்றவை உடல்நலத்தை மேம்படுத்தும். தொற்று அல்லது இரத்த உறவு போன்ற அபாயங்களிலிருந்து பாதுகாக்கும். நவீன தொழில்நுட்பங்களால் இவை அரிதாக ஏற்படுகின்றன. பொதுவாகவே 1-3 நாட்கள் மருத்துவமனையில் தங்க வேண்டி வரும். அதைத் தொடர்ந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட உடற்பயிற்சி திட்டம் முக்கியம். பிசியோதெரபி டிகேர் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அறுவை சிகிச்சைக்கு பின் சில மணி நேரங்களில் தொடங்கி இயக்கத்தை மேம்படுத்தவும், இறுக்கம் அல்லது தசை பலவீனம் போன்ற சிக்கல்களை தடுக்கவும் உதவுகிறது. ஈன்முறை மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு தசை வலிமை, நெகிழ்வு மற்றும் சமநிலையை மீட்டெடுக்க தனிப்பட்ட பயிற்சிகளுக்கு வழிகாட்டுகின்றனர். ஆரம்பத்தில் வாக்கர் உதவியுடன் தொடங்கி பின் சில வாரங்களிலேயே அடிப்படை இயக்கங்களிலிருந்து மேம்பட்ட செயல்பாடுகளுக்கு முன்னேறி புதிய மூட்டு சிறப்பாக இயங்குவதை உறுதி செய்கின்றன. பிசியோதெரபியில் அர்ப்பணிப்பு மிக மிக முக்கியம். இது நீண்டகால முடிவுகளை நேரடியாக பாதிக்கிறது. 90%க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வலி நிவாரணம் கிடைக்கும். நடைபயிற்சி, படிக்கட்டு ஏறுதல் அல்லது குறைந்த தாக்க விளையாட்டுகள் போன்ற அன்றாட செயல்பாடுகளுக்கு திரும்ப உதவுகிறது. டிகேர் உங்களுக்கு சரியானதா என்பதை உறுதிப்படுத்த எப்போதும் உங்கள் மருத்துவரை அணுகவும். பிசியோதெரபி முழுமையாக பின்பற்றி உங்கள் மீட்பை சுலபமாக்குங்கள். இதுபோல மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இன்றைய சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.